டைரக்டர் மிஸ்கின் சார் வந்திருந்தாரு. டைரக்டர் மிஸ்கின் சாருக்கு புகைப்படம் எடுத்துட்டு ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். உங்களுக்கெல்லாம் தக் லைஃப் அப்படின்னா கமல்ஹாசன் தான் ஞாபகத்துக்கு வருவாப்புல. எங்களுக்கு தக் மன்னன் அப்படின்னா மிஸ்கின் தான். போர்க்கி பேடா போர்க்கிடா நீ மிஸ்கின் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்கின் இப்போ ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. கூடிய விரைவில் டைரக்டர் மிஸ்கின் சார் படத்துல ஹீரோவா நான் உங்க தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் மிஸ்கின் சார் படத்துல என்ன ஹீரோவா பார்க்கலாம். தம்பி அழுகுனோடனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மால வாயில பிடிக்கும் போல. அந்த ஷோவில் ஜட்ஜாக இருக்காப்புல. அதில் நல்லா பாடுறவங்க எல்லாருக்குமே தலைவர் அப்படியே வாட்சா வாரி 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 இழைச்சிக்கிட்டு இருக்காரு. கலைஞர்களுக்கு ஒவ்வொரு வாட்சா கையில் இருக்கிறத கிட்டத்தட்ட எந்த ப்ரோக்ராம் போனாலும் ஒரு 10 வாட்ச் கையில் வச்சிருப்பாரு. அதேமாரி எங்கள் தலையோட தக்கு மூமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஓத்தா இது நடிப்பே கிடையாது. அதாவது லைவ் இன்டர்வியூலே ஓ மாமாயின்னு பேசுவாப்புல. அந்த அளவுக்கு ஒரு தக் மன்னன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கின். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி இப்போ மிஸ்கின்ட்ட தான் இப்போ பைய சுரண்டிக்கிட்டு இருக்காப்புல. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தர்பூசணி மிஸ்கின் சார் ரொம்ப நல்லவர். மிஸ்கின் சார் அப்படி இப்படி மிஸ்கின் சார் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, சினிமாவில் வாய்ப்பு கொடுப்பாரு, ஹீரோவாக கூட நடிக்க வைக்கலாம், மிஸ்கின் சாரோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன், மிஸ்கின் சாரை மாதிரி ஒரு நல்லவரே இல்லை அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. டைரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு இனிமையானவர், நல்ல ஒரு உழைப்பாளி. டேய், அந்த மனுஷனை பற்றி உனக்கு தெரியாதுடா. அந்த மனுஷன் மட்டும் கொஞ்சம் ஓவரா இதானாருன்னு வச்சுக்கோங்க, கட்டுப்பானாருன்னு வச்சுக்கோங்க, உன்னை போட்டு வச்சு செஞ்சிருவாரு. அதுவும் கெட்ட வார்த்தை பேசல, கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க. அதனால அந்த மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு சரியான தக்கு. அது இவனுக்கு இன்னும் புரியாம இவன் அவர் பையன் நோண்டிக்கிட்டு அவர் அடுத்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு இருக்காருமா. அவர் விரைவில் டைரக்டர் மிஸ்கின் சார் படத்துல ஹீரோவா நான் உங்க தமிழ்நாட்டோட நடிப்பு அவர் என்னை ஒரு மிகப்பெரிய நடிகன்னு அவர் மிஸ்கின் சாரே என்னை மிகப்பெரிய நடிகன்னு ஏத்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கனை மிஸ்கின் சாரே பெரிய நடிப்பு அரக்கனை ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ எதுக்கு இதை சேரடான்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல, நீயும் பார்க்க தர்பூசணி மாதிரி இருக்க அப்படின்ட்டு, தர்பூசணி ஸ்டார் மாதிரி தான் இருக்க அப்படின்ட்டு. அப்படியா தெரியுது? சரி, இருந்துட்டு போதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவனை மாதிரி கிறுக்குத்தனமா என்ன, நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆக போகிறேன், சிவாஜி மாதிரி ஆக போகிறேன் சொல்லிட்டு இருக்கேன். அவனை போட்டு வச்சு குத்திக்கிட்டு தானே இருக்கேன், அதனால பிரச்சனையே இல்லை. நீங்கள் தர்பூசணி ஸ்டார்னு சொன்னால்தான் ஏற்றுக்கிட்டு போகிறேன். மிஸ்கினை உரண்டை இழுத்து அவர் மிஸ்கின் பார்த்தீங்கன்னா 10 வாட்ச் வச்சுட்டு வருவாருமா. யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களோ எல்லாருக்கும் வாட்ச் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாருமா. அதுவும் ரொம்ப ஹை கிளாஸான வாட்சுமா. அடுத்து அவரோட படங்களில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னமோ அவர் மிஸ்கின் சார் ஐயா நீங்கள் என் படத்தில் நடிங்க ஐயா, வாட்டர்மெலன் திவாகர் படத்தில் நடிக்கலை அப்படின்னா நான் படமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு மிஸ்கின் சார் சொன்ன மாதிரி, அவருக்கே படம் எடுக்க விருப்பம் இல்லாமல் தான் இப்போ ஷோவில் ஜட்ஜாகவும் ஒவ்வொரு படத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. படம் எடுக்க விருப்பம் இல்லாமங்கிறத தாண்டி அவரோட கதைகள் ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவர் ஒரு விதமான கதைகள் எடுப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேட்மேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி சைலண்ட்டாக போகும் அந்த கதையே. அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. அதேமாதிரி மிஸ்கின் படத்தில் வர்ற ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருப்பாங்க. சைலண்ட்டாக பேசுவாங்க, ஒரு வித்தியாசமாக பண்ணுவாங்க. நமக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வாட்டர்மெலன் எப்படி ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். இவனை போயிட்டு கேமரா முன்னாடி நிற்க வச்சு மிஸ்கின் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம். வாட்டர்மெலன் கேமரா முன்னாடி நிற்க வச்சுட்டு ஆக்ஷன் அப்படிம்பாரு. இவன் உடனே தமிழ்நாட்டின் நடிப்பு இறக்குறேன், நான் அழுது கட்டுறோம். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மால வாயில பிடிக்கும் போல. நான் போடாதில் எடுத்து போடா மயிறு வெளியில அப்படிம்பாரு. இதான் நடக்க போகுது. ஸோ நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வாட்டர்மெலனை பற்றி நான் இன்றைக்கி பேச வரல, மிஸ்கினோட தக்கை பற்றி தான் பேச வந்தேன். ஆனால் இதில் என்ன செய்ய, வாட்டர்மெலன் ஊடால வந்துட்டான், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மன்சூஸ் பாய்.